இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஷேர் மார்க்கெட் தான். அதாவது ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறப்ப அவங்களோட ஒரு பார்ட்ஸை வந்து ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை விற்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸை விற்கிறதுனால அவங்களுக்கான பணம் வந்துடும், அவங்க கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஷேர்ஸை வாங்கி விற்கிறதுக்கான இடம் தான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது. அப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை வாங்குகிறோம். அது மறுபடியும் அது 100லேருந்து 150 ரூபாய்க்கு போகுதுன்னா நம்ம அந்த இடத்துல அதை விற்றுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 50 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ இதுதான் பேசிக்கான ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிறது. ஆனால் இந்த 100 ரூபான்றது 150 ரூபாய்க்கும் போகலாம், 150 ரூபாய்க்கு போகாமல் 100 ரூபாலேருந்து 80 ரூபாய்க்கு இறங்கவும் செய்யலாம். ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் பார்த்துட்டு வாங்கி விற்கிறது தான் பேசிக்காக ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இருக்குது. 2 தான் பிரிச்சுருக்காங்க இந்தியாவில், என்எஸ்சி அண்டு பிஎஸ்சி. இதில் என்எஸ்சி அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனியுமே இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து 4 தான் பிரிச்சுருப்பாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஃபின் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் வந்துடும். அதே மாதிரி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்துடும். இதில் நிஃப்டி 50ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 50 பேங்க் இருக்கும். இதில் தான் டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். நிஃப்டி 50ல் டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும், இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்தியாவோட டாப் பேங்க்ஸ் இருக்கும். மிட் கேப் நிஃப்டின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மிடில் லெவலில் இருக்க கம்பெனிஸ், இப்போ தான் அவங்க புதுசாக டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட கம்பெனி ஃபுல்லாக மிட் கேப்பில் இருக்கும். அடுத்து ஃபினான்ஸ் நிஃப்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, அந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபுல்லாக ஃபின் நிஃப்டியில் வரும். ஸோ இது அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்செக்ஸ் இருக்கும். சென்செக்ஸ் வந்து இந்தியாவோட டாப் 30 கம்பெனி இருக்கும் இதில். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் அடுத்து ஃபாரெக்ஸ் இருக்குது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கரன்சிஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. கரன்சிஸ், கோல்டு, கமோடிட்டிஸ், க்ரூட் ஆயிலு, அந்த மாதிரி இதுக்குள்ள இவங்க தான் வரும். கரன்சிஸ் இருக்கும், கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலு, இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஃபாரெக்ஸில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது ரெண்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி நம்ம இந்தியன் மார்க்கெட்டையே பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இருக்குது நம்ம இந்த மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில். இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லீகலாக இருக்கும். இதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுமே நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக லீகல் பண்ணலை இன்னும். ஸோ ஆனால் ட்ரேட் பண்ணுற மாதிரி சில இது இருக்குது, அதில் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இது பண்ணலாம். இதுதான் பேசிக்ஸு. இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன்.